ஹலோ மேடே 8th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு நடக்க போகுது, நிறைய பேருக்கு இப்பதான் வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே எடுத்து தலையை சுத்தி அப்படின்னு தூக்கி போடாம அதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க படிக்காம இருந்தீங்க, அட்டென்ட் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து இன்னும் ஒரு வாட்டி போட்டு பாத்துருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்தா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். பிலாசபி அபார்ட், பட் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அடுத்து வரக்கூடிய குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ பப்ளிக் எக்ஸாம், உங்களுக்கு பப்ளிக் இல்ல ஆனுவல் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால தயவு செய்து இதுல தெரியாத கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு, மார்க் விட்ட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்பவே படிச்சு முடிச்சிருங்க. சோம்பேறியாதான் இருக்கும், பட் ஸ்டில் பண்ணிடுங்க. சரியா? இப்போ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் விச் யூ ஷுட் நெவர் எவர் மிஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வெல்கம் டு வேதாந்தா அண்ட் அவங்க ஸ்ராவணி மேம். சோ மேம் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வர நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, வெரி பேட். அதனால வந்து எல்லாருமே டக்குன்னு உடனே இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. சரியா? ஏன் அப்படின்னா உங்களுக்காக கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மேம் யூடியூப் திறந்தாலே ஆடு வந்து தொலையுது மேம் அப்படிங்கிறதுக்காகவே எந்த ஒரு ஆடுமே இல்லாம நம்ம வேதாந்தா ஆப்ல உங்களுக்கு யூடியூப் கிளாஸஸ் அப்படியே நீங்க வந்து வாட்ச் பண்ணலாம். ஃப்ரீயாவே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 24/7 டவுட் சால்விங்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரியா? அதுக்குதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து இருக்கும். ஆல் இன் ஒன் லைப்ரரி இல்ல பிடிஎஃப் ஹியர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். பை நவ் கொடுங்க, 0 காஸ்ட் தான். நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேதாந்தா ஆப் மூலமா சூப்பரா கிளாஸ் கவனிச்சுக்கலாம். சோ இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இதுதான் உங்களுடைய போர்ஷன்ஸ். அதே மாதிரி என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயுமே என்னென்ன சம்ஸ் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துருக்கேன். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து அதுல எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி இங்க உங்களுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ தயவு செய்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ன கூட மிஸ் பண்ணாம படிச்சிருங்க. சரியா? இதே மாதிரி சாப்டர் 2க்கு பாத்தீங்க, சாப்டர் 5 அண்ட் தென் யூனிட் 6. ஓகே, சோ இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாப்போம். வெயிட் பண்ணுங்க, ரெண்டு பேருக்குமே நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸும் தரேன். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1, 2, 3ல இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ஒரு போர்ஷன்ஸ். ஓகே, சோ உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே கண்ணால பாத்துட்டு போலாமா? நோ. வீடியோல பாத்துட்டு போலாமா? நோ. பேப்பரை எடுத்து நோட் எடுத்து ஒரு வாட்டியாவது சால்வ் பண்ணிட்டு போங்க. சரியா? சோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பிடிஎஃபா வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து அனுப்பி வைக்கிறேன். அதுல எப்படி ஜாயின் பண்றதுக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன். நம்மளுடைய இந்த வேதாந்தா ஆப்லயே போனீங்க அப்படின்னா கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்யூனிட்டில போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பிடிஎஃப்மே வந்து கொடுத்துறேன். சரியா? குட். இப்போ நம்மளுடைய தீமினல் பேட்ச் 8க்கு இருக்கா? இல்ல, 9th தான் இருக்கு. சோ நம்ம 9th தீமினல் பேட்ச் ஏன் ஜாயின் பண்ணணும்? அப்பதான் நீங்க 10thல 500 out of 500 ஈஸியா எளிதாக வாங்க முடியும். 9th போர்ஷன்ஸ் உடைய கண்டினியூவேஷன் தான் வந்து 10th போர்ஷன்ஸ். 9th போர்ஷன்ஸ்ல புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா நம்ம தீமினல் பேட்ச் விட்டா வேற வழியே கிடையாது. ஓகே, சோ தீமினல் பேட்ச்ல உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப புரியுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஜாலியாவும் ஹாப்பியாவும் சொல்லி தருவோம். சரியா? ஐயோ படிப்பா கிளாஸ் போகணுமா அப்படின்னா உங்களுக்கு ஃபீலே ஆகாது. சரியா? இதுல உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 சப்ஜெக்டும் ஒரே டியூஷன்ல உங்களுக்கு சூப்பர் டூப்பர் மாஸ்டர் டீச்சர் சொல்லி தர மாதிரி கிடைக்குது. டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். வர முடியலையா? பிரச்சனையே இல்ல, ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க பாத்துக்கலாம். பிடிஎஃப் கொடுத்துருவோம். 24/7 டவுட் சால்விங் இருக்கும். இந்த புக் அண்ட் சைட் क्वेश्चन கேட்டா என்ன பண்றது, டஃபா கேட்டா என்ன பண்றது, கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயமே உங்களை விட்டு போயிடும். ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதுல ஸ்பெஷல் கோச்சிங் இருக்க போகுது. சரியா? 9th மட்டும் நான் ஜாயின் பண்ணி பாக்குறேன் மேம் அப்படின்னா நீங்க 1999 அதாவது 2000 பே பண்ணணும். மேம் நான் 9th 10th 2 வருஷமும் சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னா 3999க்கு 2 வருஷமுமே நீங்க வந்து படிக்கலாம். உங்க ஸ்கூல் ஃபீஸோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் காஸ்ட்ல குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கிடைக்க போகுது. சரியா? நிறைய thousands and thousands of students வந்து சூப்பரா பிரிமினல் மூலமா வந்து அவங்க வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் அவங்க மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்மளுடைய டாப்பர்ஸ் உடைய ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க வந்து நம்மளோட சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க ஷார்ட்ஸ்ல வீடியோஸ்ல எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க. சரியா? இதுல எப்படி மேம் ஜாயின் பண்றது அப்படின்னா
இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல யூ ஹேவ் த லிங்க்ஸ் 9th 1 year பேட்ச் 2 year பேட்ச். என்ன கேட்டா 9th 1 year பேட்ச் ஏன் ஜாயின் பண்றீங்க, 2 வருஷம் பேட்ச்ல அழகா ஜாயின் பண்ணிடுங்க சரியா. 9th 10th 2 வருஷத்துக்கு சேர்த்து அழகா ஜாயின் பண்ணிடுங்க சரியா. இப்ப அதை போயிட்டு செலக்ட் அண்ட் பை கோர்ஸ் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் போடுங்க, OTP வரும். அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணிட்டு வேதாந்தா ஆப்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வெரி வெரி ப்ரௌட் டு ஷேர் ஆர் ரிசல்ட். யாரு அப்படின்னா ரிதேஷ் அப்படிங்கிறவரு வேர்ல்டு லெவல்ல நடக்கக்கூடிய ஒலிம்பியாட்ஸ்ல he have won gold. இது வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும் ஒரு பெருமை இல்லை, நம்ம வேதாந்தோடைய ஸ்டூடெண்ட். அவர் வேதாந்த கிட்ட ஒலிம்பியாட்ஸ்க்கு சூப்பரா ட்ரைனிங் படிச்சிருக்காரு அப்படிங்கறதுல வந்து நாங்க ரொம்ப ரொம்ப வந்து ப்ரௌடா ஃபீல் பண்றோம். ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட் he is. அதனால அவருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைத்தட்டல போட்டுட்டு, இதே மாதிரி மேம் நானும் நீட்ல ஜேஇல இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்ம வேதாந்த லேர்னிங் சென்டர் ஆஃப்லைன்ல நீங்க போயிட்டு படிக்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ற ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு. நம்ம சேனல் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே புக் அ விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஃபில் பண்ணி வைங்க. நான் அடுத்த வருஷம் தான் ஜாயின் பண்ண போறேன். அப்போ அடுத்த வருஷமும் அழகா நம்ம சேனலோட லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணிட்டு போயிட்டு யார் சார் பேரை சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டை வாங்கிட்டு சூப்பர் டூப்பரா நீங்க நீட்டுக்கு ஜேஇக்கெல்லாம் வந்து படிக்கலாம் சரியா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் மீட்டமே நல்லபடியா வந்து முடிங்க. எப்படி பண்ணீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பை பை.